அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான பதிவு ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி மாடு மேய்க்க வருவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் அந்த பாட்டியை நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த பாட்டியும் இந்த குழந்தைங்கள தான் பேரன் பேத்தி மாதிரி நினச்சி கொஞ்சி விளையாண்டு ரொம்ப நேரம் இருந்து சாயங்காலம் தான் வீட்டுக்கு போவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாகவே அந்த பாட்டி இந்த பக்கம் வரவே இல்லை. குழந்தைங்க கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டாங்க, பாட்டியை காணா அப்படின்னு. ஏன்னா இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு பாட்டின்னா ரொம்ப பிடிக்குது. யார் வீட்லேயும் இப்போ பாட்டியெல்லாம் இருக்கிறதே கிடையாது. பெரியவங்க அப்படிங்கிறவங்க யாருமே இருக்கிறதில்ல. அதனால் குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த அவசரமான உலகத்தில் எல்லோரும் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியுங்கிற சூழலில் இருக்கும்போது குழந்தைங்களோட யாருமே ஸ்பெண்ட் பண்ண முடியலை. இருக்க வயசான பாட்டி தாத்தா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி அவங்களோட விளையாண்டு பழைய காலத்து கதைகளை சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே ஆயிடுச்சு. நாமளும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை மதித்து நடப்போம். வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் நடக்குங்க. வீட்டில் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப கேராக பார்த்துக்கங்க. அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னா தான் நம்ம குழந்தைங்கள அவங்க நல்லா வளர்த்து கொடுப்பாங்க. அந்த பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பாட்டியை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலை. அந்த பாட்டிக்கு அதுக்கு மேலே சந்தோஷம் தாங்க முடியலை. இந்த பாட்டியோட மூக்கு கண்ணாடியை அவங்க மாடு தட்டி விட்டு மிதிச்சதா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் பாப்பா அதை கேட்டுகிட்டே இருந்துட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஓடி போய் அவங்க அம்மாவோட கண்ணாடியை எடுத்துகிட்டு வந்து பாட்டி இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா. அவங்களால அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. அவங்களே அன்னாடம் காய்ச்சி எங்கே போவாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவங்க எப்படி கஷ்டப்படுறவங்க அவங்க போய் இதை இப்போ செலவு பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன பாட்டி இத்தனை நாளாக எங்கே போனீங்க? ஆளையே காணா. ஊருக்கு போயிட்டுமா. எத்தனை நாள் ஆச்சு? எப்படி 2 மாதத்துக்கு மேலே இருக்கும்ல? இருக்கு. 2 மாதம் இருக்குமா? 2 மாதம் இருக்கு. இப்போ மார்கழி பிறந்து 3 நாள் அந்த மாதிரி வந்துச்சு. அப்படியா? என்ன ஒரு பக்கம் கண்ணாடி உடஞ்சிருக்கு? அது மாடு முறிச்சு நொறுங்கி போச்சுமா. ஐயோ, தண்ணி விட்டுருச்சு. சரி, இப்போ அந்த ஒத்த பக்கம் அந்த போட்டுக்கிட்டு வேலை செய்யுது. அப்படியா? ஆமாம், உடஞ்சி வச்சு. ஐயோ, மாடு தள்ளி விட்டு உடஞ்சி வச்சு. சொல்லுப்பா, சொல்லு. ஆமாப்பா. பாவம், கண்ணாடி வேற பாட்டிக்கு இல்லை. என்ன பண்ணுவீங்க? பவர் கண்ணாடி இனிமேல் போய் கொடுத்தானே செய்யணும். ஆமாம். ம், அப்படியே சரி. சாப்பிட்டீங்கள? சரி. சொல்லு. என்னடா அது? என்னத்தையோ கொண்டாந்து கொடுக்குது. இங்கே காட்டுங்க. கண்ணாடி பாருங்க. நீங்கள் கண்ணாடி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி உடஞ்சி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, போய் அதான் எடுத்துட்டு வந்திருக்கு வீட்டுக்குள்ளே இருந்து. இங்கே காட்டுங்க, யாரு கண்ணாடி தூக்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். அம்மாவோட கண்ணாடியே. வெரி குட், வெரி குட். பரவாயில்லையே. எங்கள் பாட்டிமா போடுங்க கண்ணில். பவர் சரியாக இருந்ததுன்னா நீங்களே வச்சுக்கோங்க. பாருங்கள், அது உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கு. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல, அப்படியே உடனே போய் எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி. பாட்டி பவர் நல்லா இருக்கான்னு பாருங்க. நான் தெரியுறேன்னு பாருங்க. நல்லா தெரியுதா? வச்சுக்கோங்க. கண்ணாடி கவர் கொண்டாந்து அப்புறமே கொடுத்துரு பாட்டிக்கிட்ட. பாரு, பாட்டிக்கு எவ்வளோ சந்தோஷம் நீ கண்ணாடி கொடுத்த உடனே. ஏண்டா? வெரி குட், வெரி குட். தங்க குட்டி. ம், பரவாயில்ல. என்ன வச்சு அப்படியே கொடுக்குறே அட மனசார. பாருங்க, அதுக்கு தோணி பாருங்க உங்களுக்கு கண்ணாடி இல்லையேன்னு சொல்லிட்டு. பேசிட்டு இருக்க செத்து நேரத்தில் போய் எப்படி எடுத்துட்டு வந்த? எவ்வளோ அழகு குட்டிடாது. ம், வெரி குட். இப்படி தான் எல்லாருக்கும் உதவி பண்ணணும், சரியாடா? கேட்காம உதவி பண்ணணும் அவங்களுக்கு. அவங்க கேட்கறதுக்கு முன்னால் நீ கொடுத்த பார்த்தியா? அதுதான் உன்னோட இது. அடிச்சுக்கோ அப்பத்தாட்ட கையில். வெரி குட். இப்படி அடிச்சுக்கோ. எல்லாருக்கும் உதவி பண்ணணும். ஓகே, தேங்க்யூடா. நீங்கள் எல்லோரும் கொடுப்பீங்கள்ல?
காத்தாடி பூவலாடுது. பாப்பா நிமிந்துக்க, அழகா பாட்டு பாடுது பாட்டி. நீ கண்ணாடி கொடுத்தோன்னா பாட்டிக்கு பாட்டு வந்துருச்சுடா. என் பொண்ணு சூப்பரா பாடுறீங்க அம்மாச்சி, பாடுங்க. காத்தாடி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. தங்கம் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட், பரவாயில்ல. பாட்டி சூப்பர் பாட்டு பாடி வச்சுடா. இத்தனை நாள் பார்க்காதனால உனக்கு ஒரு பாட்டு. ஸ்கூலில் படிக்குதுல்ல, அதனால வந்து அவங்க அப்பா அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கான், இப்படியெல்லாம் செய்யணும் வைக்கணும்னு. எல்லாரையும் பார்க்குதுல்ல. என்ன செஞ்ச அக்கா பாத்தியா? அதனால அக்கா கேட்டாலும் கொடுக்கணும் பாப்பா. நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் வீட்டில். எங்கள் பாப்பா எப்படின்னா, அந்த பாப்பா வந்து தங்கச்சி பாப்பா தம்பி எல்லாம் அழுதா உடனே கொடுத்துருவா. நான் இங்கே வெளியில் போகிறேன், சாப்பிட கொடுங்க. ஏய் வாழைப்பழத்தை கொடு ஜூவி, பாட்டிக்கிட்ட குடுறா. உனக்கு வாழைப்பழம் தரேன், பாட்டிகிட்ட குடுறா. என்னடா குடுறா? சரி போ. சரி மச்சி, போயிட்டு வரியா? போயிட்டு நான் காலையில் 8 மணியே போல வர்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.